கேரளாலேயும் சரி ஆந்திராலேயும் சரி நல்ல ஹிட் கொடுத்த ஒரு மூவி. ஆனால் தமிழ்நாட்டில் மீடியோக்கரான ஒரு மூவி, ஆவரேஜான ஒரு மூவி அப்படின்ற ரிவ்யூ தான் வந்துச்சு. இது எதனால? நாம தான் பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் விட்டோமா, இல்லை உண்மையிலேயே 24 ஒரு மிட் மூவி தானா? சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னாலே ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிளாக டைம் ட்ராவலை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு ஜானர் தமிழில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியும் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றணும். அந்த விதத்தில் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா, இப்படி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மோர் ஓவர் யாவரும் நலம் டைரக்ட் பண்ண விக்ரம் குமார் தான் இதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு ஈக்குவலாக ரைட்டிங் இருந்துச்சான்னு டைசெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா நான் சஞ்சய் கிரீஷ். யூஸ்வலான மூவி ரிவ்யூஸ் அண்ட் அனாலிசிஸ் எல்லாம் தாண்டி அதிகமாக பேசப்படாத மூவி கான்டென்ட்ஸ்லாம் நம்ம நிறையவே பேசுவோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதனால் மூவிஸ் மேலே இருக்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, இந்தியன் 2 செகண்ட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்றது தான். அதாவது இந்தியன் 2 செகண்ட் ஆஃபோட ரீரைட் வீடியோ எப்போ வரும் அப்படின்றது தான். நம்ம சேனலில் என்னைக்கு இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ரீரைட் பண்ணி போட்டோமோ அந்த நாளில் இருந்து அதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸ்லேயும் நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஆக்சுவலாக இதை பற்றி கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், பட் அதை சிலர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் 3 படத்தை தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ண போகிறதா தான் நியூஸ் வந்திருக்கு. அப்படி ரிலீஸ் ஆன அப்புறம் செகண்ட் ஆஃப் ரீரைட் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன் அப்படின்னா 2 சீக்வல் தேவையில்லை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சீக்வலே நெசசரி இல்லை, பட் பார்ட் 2 வந்தால் அதோட ஸ்டாப் பண்ணுறது வைஸ் சாய்ஸ். ஸோ அப்படி இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ரீரைட் பண்ணி போட்டப்பவே 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க கதையோட மாரல் மாறுது, டைரக்டரோட ஐடியாலஜி வரல, உங்கள் ஓன் ஐடியாலஜி தான் வருது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க இந்தியன் 2 செகண்ட் ஆஃபை ஓனாக ரைட் பண்ணி இப்போ வீடியோ போட்டால் அது ரீரைட்லேயே வராது, ஓன் ஸ்டோரி ஆயிரும். படத்துக்கும் நம்ம வீடியோக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் இந்தியன் 3 வந்த அப்புறம் அதோட ஸ்டோரி கோர் வச்சு ரிலீஸ் ஆன டைமில் போட்டால் தான் சரின்னு நான் நினச்சேன். இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஓட்டிங்கும் கூட வச்சோம் நம்ம சேனலில். அதுக்கும் மெஜாரிட்டியாக இப்படியே பண்ணலான்னு தான் சொல்லியிருந்தீங்க. இதனால் என்ன பாசிட்டிவ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியன் 3 ரிலீஸ் ஆகி உங்களை அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போனால் அந்த ஸ்டோரி தீம் வச்சு அந்த நேரத்தில் கொடுக்குற ரீரைட் வேல்யூபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போவே ஓன் வெர்ஷன் கொடுத்துட்டா இந்தியன் 3 ரிலீஸ் அப்புறம் கண்டிப்பாக திரும்ப வீடியோ போட முடியாது. ஏன் அப்படின்னா நாங்கள் பிளான் பண்ணது ஒரே ஒரு சீக்வல் தான். ஸோ அது அந்த டைமில் அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இன்கன்வீனியன்ஸுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத்தனை பேர் நம்ம கான்டென்ட் பிடிச்சதுனால தான் கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணுமே தான் இருக்குது. பட் ப்ராப்ளம் இது தான். அண்ட் சிம்பிளி யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பேர் கேட்கும்போது அந்த கண்டென்ட்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அப்லோட் பண்ணாலும் வியூஸும் கொஞ்சம் நல்லாவே போகும், எனக்கு நல்லது தான். பட் அப்படி பண்ண வேணாம், குவாலிட்டியான கண்டென்ட்டாக கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வெயிட் பண்ணலாம், அந்த வெயிட் ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என் கருத்து. ஸோ ஒன்ஸ் அகைன் சாரி மக்களே. ஓகே, இப்போது நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்கு போகலாம். ஒரு ப்ரோ ஒரு ஃப்ளா, அதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், இப்படி மாற்றி மாற்றி இந்த படத்தில் இருக்க விஷயங்களை பார்க்கலாம். அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் டைட்டில் அனிமேஷன். இந்த படத்தோட டைட்டிலே சொல்லிடும் இந்த படத்தில் எவ்வளோ க்ரியேட்டிவான எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் ஆப்வியஸ்லி நேம் சூஸ் பண்ணதும் ரொம்ப கேட்சியாக, போஸ்டர் பார்த்ததுமே என்ன ஜானர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மட்டும்தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற லிமிடேஷன் இருக்கிற விஷயமும் டைட்டிலோட கனெக்ட் ஆகும். எவ்ரிதிங் வாஸ் கிரேட். அண்ட் இந்த படத்தில் பெரும்பாலும் பலருக்கு ஒர்க் ஆகாமல் போன ஒரு விஷயம் இந்த ஈகிள் தான். இதுக்கு CGI வேற பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க. ஏன் ஈகிள் ஒர்க் ஆகலை தெரியுமா? சேதுராமன் அப்படின்ற கதாபாத்திரம் இந்த வாட்சை கண்டுபிடிக்க கடினமாக முயற்சி பண்ணிட்டு இருப்பார். பட் ஃபெயிலியர் தான் ஆகும். ஆனால் ஒரு நாள் தற்செயலாக ஒரு ஈகிளோட இறகு காற்றுல பறந்து ஒரு கெமிக்கலுக்குள்ளே விடும். அந்த ஒரு காரணத்தால் வாட்ச் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகும். இல்லை, புரியல. ஒரு கெமிக்கலில் இறகுப்பட்டா ரியாக்ஷன் ஆகுது, சரி ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வழிவகுக்குது அப்படின்றது தான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. சில்ட்ரன் மூவி லாஜிக் இது. ஆனால் குழந்தைங்க படமான பல பிக்சார் மூவிஸே பெரியவங்களும் பார்த்து ரசிக்கும்படி தான் இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி லாஜிக் இல்லாத பிளாட் டிவைஸை யூஸ் பண்ண மாட்டாங்க.
பிளாட் டிவைஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த உதவுற ஒரு விஷயம். இப்போ அந்த ஈகிளோட ஃபெதர் தான் இங்கே பிளாட் டிவைஸ். அது கெமிக்கலில் விழுந்ததால தான் வாட்ச் உருவாச்சு, கதையே நடக்குது. அந்த வகையில் பார்த்தா இது ஒரு வீக்கான பிளாட் டிவைஸ். சிம்பிளி பல முயற்சிக்கு அப்புறம் சேதுராமன் அவரே வாட்சை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நாம் எதுவும் கேட்க மாட்டோம். எப்படி டைம் மிஷினை 1990லேயே கண்டுபிடிச்சாருன்னெல்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு வீக்கான பிளாட் டிவைஸை திணிச்சு அதுக்காக ஈகிளை சிஜிஐ பண்ணி செலவு பண்ணது சுத்தமாக ஒர்க் ஆகலை, வேஸ்ட் ஆஃப் டைம். விஷுவலாக இந்த சீன் நல்லா தான் காட்டியிருப்பாங்க, பட் ரைட்டிங் வைஸ் இந்த இடம் ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போது அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் பார்ப்போம். சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங், ஃப்ரேமிங் எல்லாமே படு பயங்கரமாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். இப்போ ரீவாட்ச் பண்ணப்போ கூட பயங்கரமான விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு கூட இப்படி ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ரேராக தான் வருது. லைக் தமிழ்நாடுல தான் ஃப்ளாஷ்பேக் நடக்குது, பட் வின்டேஜ் டெக்ஸஸ் லுக்கில் ட்ரெயின், வின்டேஜ் கார்ஸ், கௌபாய் ஸ்டோரி வைபோட கலர் கிரேடிங் இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் படம் பார்த்தாலும் கூட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தனியாக ஸ்பெஷலாக தெரியும். ஃப்ளாஷ்பேக்கை ஒரு ப்ரீக்வல் எடுக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு செட்டப்பாக தான் பண்ணி வச்சிருப்பாரு டைரக்டர் விக்ரம் குமார். இந்த சீக்வன்ஸ் ஸ்கிரிப்டில் கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது, ஆனால் டைரக்டர் அவரோட கற்பனையை கரெக்டாக பிரதிபலிக்க வச்சிருக்கணும் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் பண்ணும்போது. அந்த லெவலில் பிரெத் டேக்கிங்காக இருந்துச்சு இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம். அடுத்தபடியாக எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகாத ஒன்று வில்லனோட மோட்டிவ். லைக் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சை பறிக்கணும் அப்படின்றது தான் மோட்டிவாக இருக்கும். அந்த வாட்ச் அவனுக்கு ஏன் அவ்வளோ தேவை அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அதுக்கு இனிஷியலாக பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லேட்டர் இம்மார்டாலிட்டி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அட் லாஸ்ட் அவர் பேரலைஸ் ஆகி போயிட்டதால ப்ரைம் டைமுக்கு, அதாவது அவரோட இளமையான நாட்களுக்கு திரும்ப போகணும், அதுக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு மோட்டிவ் மாறும். இது லாஜிக்கலாக கரெக்ட் தான், பட் ஸ்டோரி டெல்லிங்கில் கோஹியரன்ஸ் ரொம்ப முக்கியம், அதாவது கன்சிஸ்டன்சி முக்கியம். உதாரணமாக ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸில் ஃபர்ஸ்ட் புக் டு 8th புக் வரைக்கும் வில்லனுக்கு இம்மார்டாலிட்டி தான் லாங் டேர்ம் கோலாக இருக்கும். அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறான் அப்படின்றத வச்சு தான் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அதே மாதிரி தான் மகாராஜாவில் வில்லன் கேரக்டருக்கு மற்ற பெண்கள் மேலே ஆசை இருக்காது, கொலை பண்ண விருப்பம் இருக்காது. பட் ஒரு ஹெய்ஸ்டில் ஈடுபடும் போது கொலை பண்ணுறதுக்கான தேவை ஏற்படுது, அதனால் பண்ணுறாரு. ஹெய்ஸ்ட் எதுக்கு பண்ணுறாரு? ஃபார் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஃபார் ஹிஸ் டாட்டர். எவ்வளோ வெல் டிஃபைன்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கதை நகர நாமளே புரிஞ்சுப்போம், தனியாக டைலாக்லாம் இருக்காது. இதுதான் ஸ்டோரியில் கோஹியரன்ஸை உருவாக்கும். ஆனால் கம்மிங் டு 24, ஆத்ரேயா சேதுராமன்ட்ட வாட்ச் கேட்கும்போது சேதுராமன் கொடுக்க மாட்டார். அது ஏன்னு ப்ராப்பராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களால் கொடுத்துடவே முடியாது. ஆத்ரேயா கைக்கு வாட்ச் போனால் எப்படியும் கெட்டது தான் செய்வான், அதனால தான் கொடுக்கலையா? அப்படி இருந்தால் என்ன கெட்டது செய்வான்? ஒருவேளை தான் உழைச்சி கண்டுபிடிச்ச வாட்சை ஆத்ரேயா தட்டி பறித்து உரிமை கொண்டாடுறது தான் ப்ராப்ளம் அப்படின்னா, கிளைமேக்ஸில் ஆத்ரேயா செத்த அப்புறம் ஏன் வாட்சை தூக்கி வீசணும்? ஆத்ரேயா கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினப்பவும் கூட வாட்ச் கொடுக்கல. பட் ஆத்ரேயா செத்த அப்புறம் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் த்ரெட் இல்லாமல் போன அப்புறம் ஏன் வாட்சை தூக்கி போடணும்? இதை ஆத்ரேயாட்ட ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தா கதையே முடிஞ்சிருக்கும். அண்ட் ஐ ரிப்பீட், ஆத்ரேயா வில்லன் தான், அவன் கையில் வாட்ச் போகக்கூடாது. பட் போனால் என்ன ஆகும்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல, அதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆக காரணம் வில்லன் மோட்டிவ் ஆர் வில்லனோட கோல் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாதனால தான். பட் அதுக்காக ஆத்ரேயா கேரக்டர் ஒரு வீக்கான கேரக்டர்னு நினச்சிடாதீங்க. இந்த படத்துலேயே ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆத்ரேயா தான். ஒரு ப்ராப்பர் கோல் ஆர் மோட்டிவ் இல்லைங்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி ஹீஸ் கிரேட். ஏன் அப்படின்னா ஆத்ரேயா வர போர்ஷன்ஸ்லாம் செம்ம கிறிஸ்பாக போகும். நீங்கள் யாவரும் நலம் பார்த்துருந்தாலே தெரியும் விக்ரம் குமார் த்ரில்லர் ஜானரில் எப்படி சமைப்பாருன்னு. ஸோ ஆத்ரேயாவோட ப்ரைம் ஸ்டேஜாக இருக்கட்டும், அவரோட ப்ரோக்கன் டவுன் ஸ்டேஜாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் வரைக்குமே ஹீரோக்கு 2 steps அஹெட்டாக தான் இருப்பார். ஒன் வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அன்பிரெடிக்டபிலிட்டி. வில்லனோட பிளான்ஸ் எல்லாம் எழுதும்போது ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி டீப்பாக எழுதியிருக்கணும் விக்ரம் குமார். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனி டே மெயின் கேரக்டரை விட வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரூட்டாலிட்டியும் முடிஞ்சவரை காட்டியிருப்பாங்க. யூ சர்டிஃபிகேட்டில் இவ்வளோ காட்டினது பெரிய விஷயம்தான். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஆத்ரேயா சேதுராமன் தொண்டையில் சுட்டு பின்னாடி கிளாஸ் விண்டோவில் ரத்தம் தெரிக்கும். இன்டர்வெல்ல ஹீரோவோட கையை வெட்டி அதுலேருந்து பிளட் ட்ரிப் ஆகும். சேதுராமன் ஒய்ஃப் அடித்து சத்யன் கேரக்டர் அடித்து எல்லாமே இருந்தும் யூ/ஏ சர்டிஃபிகேட் கூட இல்லை, ஜஸ்ட் யூ சர்டிஃபிகேட் தான். இந்த சென்சார் போர்டை புரிஞ்சிக்கவே முடியல. எனிவே ஓவரால் ஆத்ரேயா கேரக்டர் சூர்யாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ்னு ஈஸியாக சொல்லிட முடியும். உங்க அப்பா இருப்பா அவளை கேளு, உங்க அம்மா இருப்பா அவளை கேளு. கேட்குறப்போ அவங்க கண்ணைய பாரு,
அவங்க கண்ணில் இருக்கிற பயம் சொல்லும் ஆத்ரேயானா யாருன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் 24 படத்தில் சூர்யா ஒரு ஹேங் கிளைடிங் எக்ஸ்பர்ட்னு? எஸ், ரைட்டிங்கில் அப்படி இருந்துச்சு, அப்படி சீன்ஸும் ஷூட் பண்ணாங்க. பட் லெங்க்த் கம்மி பண்ணவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஹியரன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றதாலையும் டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ படத்தில் அந்த சீன் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான், ஸ்டோரிக்கு இம்பேக்ட் இல்லை. இப்படி எந்த சீன் இருந்தாலும் யோசிக்காமல் கட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதை டெலீட் பண்ணுற சாய்ஸ் எடுத்ததுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இப்போ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கலாம். டைம் மிஷினில் 24 மணி நேரமும் தாண்டி ட்ராவல் பண்ண வைக்க சூர்யா ப்ரீஃப் கேஸில் இருந்து லாக் நம்பரை எடுத்து எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் ஈவன் ஒர்க் ஷாப் கூட போகாமல் ஒரே நைட்லேயே, ஐ கெஸ் ஒரே நைட் தான், ஒரே நைட்லேயே வருஷங்கள் தாண்டி பயணிக்கிற மாதிரி ஒரு அப்கிரேடை பண்ணுவார் அப்படின்றது எவ்வளோ கிரேசியான அண்ட் லேசியான ரைட்டிங். அதுவும் ஆத்ரேயா ஒரு சீனில் சொல்லுவார், சேதுராமன் ஒரு சயின்டிஸ்ட், அவன் பையன் வாட்ச் மெக்கானிக் ஆகிட்டான் பார், பாத்தியா சேதுராமன் ரத்தம் அவனுக்குள்ளே ஓடுது, ஸோ அவனால் காலங்கள் தாண்டி பயணிக்கிற ஒரு அப்கிரேடை பண்ண முடியும்னு நம்புறது எவ்வளோ ஒரு அன்பிலீவபிள் ஃபேக்டர். எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை வரும்? இதுவும் அந்த ஈகிள் இறகு மாதிரி தான் ஒரு ஒஸ்ட் பிளாட் டிவைஸ். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் போகலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவதார் படத்துக்கான ஐடியா ஜேம்ஸ் கேமரானுக்கு 90ஸ்லேயே டைட்டானிக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஆனாலும் அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவர் ஒரு காரணம் சொன்னார், தன்னோட கற்பனைக்கு அப்போ இருந்த டெக்னாலஜி ஈடு கொடுக்கலையாம். ஸோ வெயிட் பண்ணி டெக்னாலஜி வளர்ந்த அப்புறம் ரைட் டைமில் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தார். அண்ட் ரெஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி, டாப் கிராசிங் மூவியாக ஆச்சு அவதார். இது எதுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னா, சிஜிஐ பற்றி பேசுதான். விக்ரம் குமார் இந்த படம் இனிஷியலாக சியான் விக்ரம் அண்ட் இலியானா வச்சு தான் பண்ண ஐடியா வச்சுருந்தாராம். பட் ஃபார் சம் ரீசன் அது நடக்கலை. அண்ட் லேட்டர் 24 படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தப்போ அவர் ரைட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்தாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஈடு கொடுத்துச்சு. சிஜிஐ எல்லாம் நியர்லி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஈகிளாக இருக்கட்டும், வாட்ச் மெக்கானிசம், கியர்லாம் காட்டுறதா இருக்கட்டும், ரெயின் ட்ராப் ஃப்ரீஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் கிரேட். ஒருவேளை இந்த அளவுக்கு சிஜிஐ இல்லாமல் இருந்திருந்தா, பேட் விஷுவல்ஸ் இருந்திருந்தா, டைரக்டரோட ரைட்டிங்க்கு அழகு சேர்ந்திருக்காது. காலம் கடந்து நியர்லி 9 இயர்ஸ் அப்புறம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டோம் இந்த படத்தை பற்றி. அடுத்தபடியாக மறுபடியும் ஈகிள் பைபிளை பற்றி தான். ஹாஸ்பிட்டல் ஒன்றில் நெருப்பு பற்றிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி வேணால் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கலாம். லிட்ரலி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் டைரக்டர் சூஸ் பண்ண ரீசன் என்ன தெரியுமா? ஈகிளோட இறகு கீழே விழுந்து அது எலக்ட்ரிக் ஒயரில் பட்டு ஸ்பார்க் ஆகி பஞ்சில் விழுந்து நெருப்பு பற்றிக்கும். இல்லை, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஈகிளை திணிக்கணும் ஸ்டோரிக்குள்ளே? ஈகிள் இறகு தான் பிளாட் டிவைஸ்னு பண்ணணும்னா அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம்ல. கெமிக்கலில் விழுந்து டைம் மிஷின் ஒர்க் ஆகிற சீன்லேயே ஈகிளுக்கான வேல்யூ போயிடுச்சு ஸ்டோரியில். அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஈகிள்னால ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றது அன்னாயிங்காக ஃபீல் ஆகும். அதாவது வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு, ரியல் லைஃப்பில் ஒருத்தனுக்கு என்ன வேணால் நடக்கலாம், அவனுக்கு என்ன ஆனாலும் நான் நம்புகிறேன், ஆனால் ஸ்டோரியில் கோஇன்சிடென்ஸில் ஒன்று நடக்குதுன்னா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி முடிஞ்ச வர கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேக்டரை ரைட்டர்ஸ் தொடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா தற்செயலாக நடந்துச்சுன்னு முடிக்காமல் ஒரு வேலிடான ரீசன் வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, அடுத்த பாசிட்டிவ் மியூசிக் தான். பெரிய பாய் சும்மாவே அப்படி. இதில் சைஃபைனா சொல்லவா வேணும்? எந்திரன் லெவலுக்கு இல்லைனாலும் ஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லிரிக்ஸ் டூ. மதன் கார்கி அண்ட் வைரமுத்து 2 கோட்டட் மென் ரொம்ப நல்லா லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு டைலாகுங்க. அது என்ன டைலாக்னு கூட நான் சொல்லலை, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன டைலாகாக இருக்கும் அப்படின்னு. ஒரு தடவைனா பரவாயில்ல, 2 தடவைனா பரவாயில்ல, திகற்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த டைலாகை. ஒரு சீக்வன்ஸ்க்கு பல முறைனா கூட ஓகே, ஒரு சீனுக்கு பல முறை சொல்லுவாங்க. இந்த டைலாக் ரிப்பீட்டேஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பலருக்கு கிரிஞ்ச் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனிவேஸ், அது என்ன டைலாக்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் திங், மித்ரன் கேரக்டர். ஆடியன்ஸில் பாதி பேர் நான் பார்த்த வரைக்கும் ஆத்ரேயாவுக்கு துரோகம் பண்ணிடுவான் மித்ரன் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் சர்ப்ரைசிங்லி உயிரை கொடுத்து ஆத்ரேயாவை காப்பாற்றுவார் கிளைமாக்ஸில். இது ரொம்பவே நல்ல ஒரு ட்ரிக் தான். யூஸ்வலான கிளிஷேயான ஒரு ஈவெண்ட்டை அப்படியே ஆப்போசிட்டாக போடுறது கூட சம்டைம்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். லக்கி பாஸ்கர்லேயோ ஆண்டனி கேரக்டர் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆடியன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற ஒன்று
காலாகாலமாக நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஸ்டைலை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுறது ஒரு நல்ல ட்ரிக். அதோட சரண்யா கேரக்டர் ரைட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடங்களில் 10 மாதம் சுமந்த புள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஈவன் தோ அவங்க சன் இல்லாமலே. நான் 10 மாசம் சுமந்தது இருக்கேன், அந்த எண்ணமே இல்லாம இருக்கான். இது சைக்காலஜிக்கலாக இழப்போட பயத்தை சித்தரிக்குது. அந்த குழந்தைக்காக ஃபேமிலியே இழந்து எல்லாமே அந்த குழந்தை தான் வாழும்போது ஒரு நாள் எங்கே அந்த குழந்தை உண்மை தெரிஞ்சு நம்மளை விட்டு விலகிருமோ அப்படின்ற பயத்தை உணர்த்துது அந்த டயலாக். அண்ட் அவங்க பேக் ஸ்டோரியும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்தியன் மூவிஸோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆனாலும் சரி, காமெடி ஜானர் ஆனாலும் சரி, ட்ராமா, எமோஷன்ஸ் எல்லாமே உள்ளே சேர்ப்போம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சூர்யா டேட்டை ப்ரீஃப் கேஸ்லேருந்து எடுத்து அப்கிரேட் பண்ணார் வாட்சில் அப்படின்னு சில்லி லாஜிக்கோட இருந்தாலும் அதுக்கு ஃபோர் ஷேடோ பண்ணி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஐயோ, இது ஏன் வாட்ச் இல்லைங்க, என் வாட்ச்ல டேட் எல்லாம் இருக்காது. இல்ல இது உங்க வாட்ச் தான். அதனால நான் தான் டேட்டை புதுசா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோப் யூ லைக் இட். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஸோ இப்படி நடக்க போகிற ஒரு ஈவெண்ட்டை ஃபோர் ஷேடோ பண்ணி காமிக்கிறதன் மூலமாக ரீவாட்ச் வேல்யூ அதிகரிக்குது அண்ட் ரெலவெண்ட்டாக கிரிப்போட இருக்கும் ஸ்டோரி. அண்ட் இந்த படமும் ஆப்வியஸ்லி கிரிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சைஃபை ஜானர் அப்போ நமக்கு புதுசாக இருந்தாலும் கூட நியூ ஆடியன்ஸ்க்கும் சரி, டைம் ட்ராவல் மூவிஸ் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கும் சரி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு மேக்ஸிமம். புது ஆடியன்ஸ்க்கு புரியும்படி செட்டப் சீன்ஸ் இருக்கும், பவர் சிஸ்டம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரோட ஈவெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ போர் அடிக்காமல் கதையை நகர்த்தி கொண்டு போக இது உதவிச்சு. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஹாப்பி எண்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரண்யா அண்ட் சூர்யா பாண்ட் கூட பிரேக் ஆகாமல் முடிச்சிருப்பாங்க. ஃபைனல் கிரெடிட் சீனில் இது உங்களால் பார்க்க முடியும். இதோ பாருங்க, அவன் உங்களை மாதாஜின்னு கூப்பிட்டு ஐஸ் வச்சுட்டே இருக்கான். அதை கேட்டு நீங்களும் உருகிட்டே இருக்கீங்க. ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அவனுக்கு. ஸோ ஓவரால் ஒரு மூவி அப்படின்றத தாண்டி ஒரு சினிமேட்டிக் ஜேர்னி தான் 24. ஃபைனலி என்ன கேட்டால் ஒரு ஹாஃப் பேக்டு மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவேன் 24. பாதி செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். ஸோ அங்கே இங்கே வர ஃப்ளாஸ், அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வர காரணம். என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஃபியூச்சரில் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூவியாக இருக்கும். ஆத்ரேயா அண்ட் சேதுராமன் ட்வின் பிரதர்ஸ் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு நல்ல ப்ரீக்வல் பீரியட் ஃபிலிமுக்கு கேப்பபிலிட்டி இருக்க ஒரு படமாக இருக்கும். மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் ஸ்லோலி பீப்புள் வில் ரியலைஸ் இதில் எவ்வளோ நல்ல நல்ல ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம் சொல்கிறதுக்கு. அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஐ ஆம் ஈகர் உங்கள் தாட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்க. ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's Sanjay Girish signing off.